பொண்ணுக்கு என்ன செய்யணும் இப்போ? கால் வந்துட்டு வா. சம்மதமா? நான் உங்க கூட வர சம்மதமா? சமாதானமாக நீழல் போல உங்க கூட வர. கண்ணமுடு. உன் பிள்ளை மரத்தை பெற்றோர்களுக்கு அடங்க வச்சு பெருமையாக கல்யாணத்தை முடிச்சு தரேன்டா. இந்தா நல்லா இருக்கு, வெற்றி உண்டு, போய்ட்டு வா. இந்தா தொழிலுக்கு வெற்றி கிடைக்கும், போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஒரே கேள்வி இருக்கு, யாருன்னு பார்ப்போம். என்ன டாக்குமெண்ட்? வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? சென்னையிலிருந்து. வீட்டு டாக்குமெண்ட் என்னக்கா டாக்குமெண்ட்டு? டாக்குமெண்ட் எங்கே இருக்குது? அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை? ஓஹோ, கால் வந்துட்டோங்க. உங்கள் பேர் என்ன? உட்காருங்க. உட்கார முடியாது. சரி 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 சரி, இன்னொரு தடவை காலில் ஒன்று கும்பிட்டுவாங்க. ஐயா, இது இவங்க சரிதானா? ஓ சரி கரெக்ட். எனக்கு அந்த கேள்வியெல்லாம் தேவையில்லை, நான் கூப்பிட்டதுக்கு மட்டும்தான் விடை. சரியா? உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக நடக்கிறதுக்கு 9 மாத காலம் ஆகும். அதுக்கு பிறகு புதிய வீடு கிடைக்கும். உன் பிள்ளை குட்டிகள் மன மகிழ்ச்சியோடு வாழும், வெற்றி அடைவாய். கர்பதாமிக்கு. அப்படியா? மதுரை மாநகர். சரியெல்லாம் போய் உட்காருங்க, அடுத்து அழைப்போம். சென்னை பக்தர்கள் அப்படியே போய் உட்காருங்க. மதுரை பக்தர்கள், மதுரை. எங்கே நீயோ நானும் அங்கே பொன்னோடு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்த மகன். திருமணம் சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களாப்பா? தம்பி, பேங்கில் யார் வேலை பார்க்கா? உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க, கால் வந்து. பொய் அந்த அம்மா தென்காசியில் இருந்துக்கிட்டு மெட்ராஸில் சொல்லுது. கால் வந்துட்டு வாங்க. என்னென்ன செய்யணும்? ஓகே. கல்யாண மாலை கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்க. மனத்தை அலப்பாயுத. ஒரு 5 கிலோ வருமா? சரி. இதில் யாரும் மேலூர் பக்கம் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா மதுரை வேறு, மேலூர் வேறு. அப்படின்னா இருங்க, நீங்கள் உட்கார முடியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஜென்ம பாவேந்திரத்தினால திருமண கோலங்கள் வந்து தடையாகுச்சு. அப்படியா? யார்? முருகப்பெருமானா? திருப்பரங்குன்றத்திலேருந்து முருகப்பெருமான்கிட்ட வாக்கு கேட்டேன். நீங்கள் அடிக்கடி அங்கே போவீங்களா? அந்த முருகனுடைய வாக்குப்படி உன் பையனுக்கு வைகாசி விசாகத்துக்கு பிறகு திருமண காலம் கூடிரும். திருமண காலம் கூடிரும். நல்ல வரனாக திருமுருகன் பெயருடையவனாக வந்து சேருவான். கால் வந்துட்டாங்க. ஆம்பளை தான் தெரியுதான் எனக்கு. மாப்பிள்ளை முருகன் பெயருடையவனாக இருப்பான்பா. கிருபாகரனாக இருப்பான். வரலாம். முருகப்பெருமான் பெயரில் 1008 திருநாமங்கள் இருக்கு. கிருபாகரன், வேலவன், சுப்பிரமணியன், இப்படியெல்லாம் இருக்குது. அதில் எந்த பேரில் வருதோ முருகன் பேர் உடையவனாகத்தான் இருப்பான். வைகாசி விசாகத்தில் இருந்து எண்ணிக்கிட்டு 48 நாளைக்குள்ளே வரன் வந்து சேரும். ஜெயிச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வேறு என்னம்மா வேணும்? ஒரு மண்ணு மனை சம்பந்தமான மனக்குழப்பத்தை தீர்த்து உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா செல்வமாக இருங்க, ஐஸ்வர்யம், சாப்பிட்டு போங்க, அறகுறையாக பேராயிங்க. அதே மதுரை மாநகர் எல்லை குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த செல்வ மக்கள் கால் ஒன்று சொல்லலாம். அனந்தரூபா நாராயணாம் ஆதிரத்தான். யாருக்குக்கா குழந்தை? பக்கத்தில் வாங்க தம்பி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா
ராம ராம ஹரே ஹரே. என்னப்பா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சத்தம் கேட்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? உள்ளே இருக்கார். அதான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணை முடிக்காடா தம்பி. ஓ, குழந்தை பாக்கியத்துக்கு தடைகள் இருப்பதாக உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மருத்துவ சான்றுகளில் சில குறைபாடுகள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் வென்று ஆம்பளை பிள்ளை தருவேன் கற்பண்ண சாமின்னு பேர் வச்சுக்கோ. கால் விட்டுவான். கற்பண்ணன்னு பேர் வச்சனா உன் பையன் ஐஏஎஸ் ஆயிடுவான். என்ன ஜெயிச்சுவா. 3 மாத காலத்தில் என்னை மகிழ்ச்சியுடன் சந்திப்பாய், வெற்றியோடு வருவாய் மகனே. இந்த கனியை உன் துணைவியை சாப்பிட சொல்லு. ஓகே, கால் வந்துட்டு வா மகளே. வா. பாஸ்போர்ட் எடுத்து தூங்குதாம்ல. யாருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் பிரயோஜன மகன் யாரோ வருத்தப்படுறாங்களா? யாருப்பா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கா? ஒரு மாதிரி இருக்குது. என்னது? சரி, இன்னொரு தரம் பாட்டு வாம்மா, கும்பிட்டு வா. ஃபேக்ட்ரி மதுரை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? சரி, ஓகே. என்னம்மா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். கையப்படி தாத்தான்னு சொல்லு. கருப்பசாமிய சொல்லுமா, மனத்துக்குள்ளே தாத்தான்னு சொல்லு. ஓம். அப்படியா? யார்? ஒரு தடவை அங்கே போய்ட்டு வந்தாங்களா? கேட்டு பார்ப்போம். கால் வந்துட்டு வாமா. அழகர் மலையில் போய் தீர்த்த மாட்டீங்களா? செல்லுதான் இங்கே நோண்டக்கூடாது. அழகர் மலையில் தீர்த்த மாட்டீங்களா? ஒரு முறை போய்ட்டு வர சொல்லுவோம் பையனை. புரியுதா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். அழகு பார்வதின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. அடுத்து பேசலாம் அதை பற்றி. தீர்த்தமாடித்து என்னை வந்து பாருங்கள். என்ன 1 2 3 தொழிலை பற்றி கேட்டு வந்தேன். வாப்பா. 1 2 3 4 5 6 உடமாக வச்சுருக்கேன். திருப்பணும். யாரோ அடமானம் வச்சுருக்கேன் திருப்பணும்னு சொல்கிறீங்களே, என்னது? பத்திரமா டாக்குமெண்ட் அடமானம் வச்சுருக்கேடா தம்பி. எங்கடா வச்சுருக்க? சரி, இல்லை வேறு. நீ இன்னும் காலில் வந்துட்டு வா. ஒரு கால் சரியில்லையா? யாருக்கு அது? என்னது இது? ஒரு கால் உனக்கு கொண்டு ஓடி முன்னால் வந்துடு. நீ இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கு. என்னப்பா வேணும் உனக்கு? மகா கண்ணை முடுப்பா, நான் பார்க்கட்டும். அதை 1 2 3 4 5. உன் பிள்ளை இருக்கிற இடத்த போய் பார்த்தேன். என் தங்கை காளியும் அந்த பகுதியில் முனீஸ்வர சாமியும் இருக்கிறாங்கப்பா. ஆனால் இப்போ 1.5 வருஷ காலமாக அமைதியற்ற நிலையும் மனக்குழப்பமும் வீட்டில் வந்து இருந்துருவாளுங்கிற பயமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரிவை நீக்கி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. நீங்கள் இருங்க, டீக்கு ஏற்பாடு பண்ணு. மிரட்ட தான் செய்வான்டா. அவனை நான் அடக்கி தாரேன், கவலைப்படாத. அவன் வேற ஒரு இடத்துல டுக் டுக். புரியுதா? ஆமாம், அவன் மனசை மாற்றி தரேன். கண்ண மூட கொஞ்சம் விளையாட்டு இல்லை. இந்தா வெற்றி அடைவாய். 3 முறை என்னை வந்து பார்க்கவா, உருவாக்கி தரேன். போய்ட்டு வா. வாப்பா, நீ அடுத்து பேசுவோம். நீ நில்லுடா, பேராத நில்லு. காலத்தை வென்றவன் நீ. என்ன வேணுப்பா? யாருக்கு? என்ன சாமி? கண்ணை மூடு பார்ப்போம். இடம் பார்த்துட்டியா நீ? முதல்ல எத்தனை சென்ட் போட்டிருக்க? 1 2 3 4 5 6 7 8 9 46. இடது பக்கம் ஒன்றும் சரியில்லையே. 46 244 சாமிக்கு இடது பக்கத்தில் 3.5 அடி.
சாமிக்கு இடதுபுறத்தில் 3.5 அடி உங்களுக்கு சொந்தமா? சொந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுதீங்க. பத்திரத்தில் இடம் இருக்குது. ஆனால் இடைஞ்சல் இருக்கா? இடத்துல இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லுடா சாமி. கோயிலுக்கு வடக்கு. அதுதான். அது என்ன அப்படி? அது 7 தலைமுறையாக இருக்குது. அதை நீக்காண்டம்மா கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த ஆடி அமாவாசையில் வேர் ஒன்றி அந்த கோயிலை வளப்படுத்தி தாரேன். எனமெச்ச அந்த கோயில் கும்பாபிஷேகமும் வாழ்த்துக்களும் நடக்கும். நான் கொடுக்குற விபூதி அங்கு பலனுடையதாக இருக்கும். வெற்றி அடைந்து வருவான். சந்தோஷமாக வாப்பா. பத்திரம் கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா செதறி கிடக்கு, என்ன விஷயம்? எடுப்போம்மா. நீயோ நானோ யார் நிலவே. உன் குடும்பம்லாம் ஒற்றுமை இல்லாமல் செதறி கிடக்கடா தம்பி. மன வருத்தங்களான நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1.5 வருஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் நஷ்டம், மன வருத்தங்கள், கடன்களால் துன்பங்கள், இடம்பெறலாமாங்கிற சிந்தனை எண்ணங்கள். கால் வந்துட்டு வா. மாற்றி விட்டுலாமா கருப்பசாமி? வந்துருப்போம். அப்படியா கேட்போம். புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பித்தானடா. உடல்நிலையை நான் சொல்லிட்டேன், நல்லா ஆக்கிடுவோம். புதிய தொழிலும் ஆரம்பிக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும். உன் டாக்குமெண்ட் மீளப்படுகிறது. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே. மேட்டுப்பாளையம். மறுபடியும் உட்காருங்க. அடுத்து கூப்பிட்றேன். மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் பக்தர் வாங்க. மேட்டுப்பாளையம். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் டீ தாங்க. சுற்றிருக்கா? ஜூஸ் இருக்கோங்க. கால் வந்துட்டு வரலாம். மேட்டுப்பாளையம். இந்தா நல்லா இருமா. போயிட்டா. மேட்டுப்பாளையம்மா மேட்டுப்பாளையம்மா மேட்டுப்பாளையம்மா. கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி ஊர்மைக்கு அந்த திருமணத்தை நடத்தி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. அப்படியா? விட்டமாளா? உன் வீட்டு மனைவி எங்கப்பா? உன் துணைவியார் எங்க? அவளுடைய ஆரோக்கியமும் சரியில்லை. வா. மனநிலைகள் பாதிக்கப்பட்டு படுத்தா எந்திக்கக்கூடிய மனசில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அவளை சுறுசுறுப்பு ஆக்குறேன். உன் பிள்ளையும் நல்லாக்கி தரேன், உன்னையும் புகழாக்க. இந்தா வெற்றி உண்டு மகனே. சந்தோஷம். அதே மேட்டுப்பாளையம் பகுதி பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி வா. என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? நெல்லுக்கா. இன்னும் ஒரு தடவை காலோடு சாமிகிட்ட மனசு போகலை. பொண்ணுடைய மனத்தில் எனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு இருக்குது. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன். சரியாக 9 மாத கால அவகாசம் இருக்குது. தொழில் சரிவிலிருந்து உன்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு வாப்பா. தொழில் சொந்தமாக கேட்டு வந்த மகனே வா. கால் வந்துட்டு வா. யாரு? வாடா செல்ல பேல. கால் வந்துட்டு வர. கழிந்த 3 ஆண்டு காலங்களாக உங்கள் தொழில் சரிவு, மன வருத்தங்கள், உங்களுடைய பணங்கள் வெளியில் இடத்துல கிடக்கும். நீங்களும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். நடக்கா? உறவினர்கள் ஒருவருக்கும் நமக்கும் மனத்தகராறு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்து தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வன வைவன காரணமே இல்லை, கிரகங்கள் தான் காரணம். புரியுதா?
வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். என்னடா படிக்க தம்பி? இப்போ 3rd இயர் முடிச்சிருக்கேன் சார், 3 வருஷம். என்ன சப்ஜெக்ட்? பிகாம் பிஏங்க. கண்ணமுடு அவங்க இன்னொரு நாள் கால் வந்துட்டு வா. ஐயோ படிக்கலாம். உனக்கு அந்த சக்தி இருக்கா? கேட்டு பார்ப்போம். உன் பையனை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறியா நீ? முடிச்சாலும் சாமி தான் அந்த கேரக்டர் இருக்கா உனக்கு? முடியுமா? இல்லைங்க சார், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைங்க. பக்கத்தில் வா. அந்த சப்ஜெக்டை கண்டாலே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. உண்மை இல்லையாடா? இவன் பிஸ்னஸ் லைனில் போவான், ஃபாரினில் போய் கோடிக்கணக்கான சம்பளத்தை பெறுவான். தங்கம் தகுந்தமான பிஸ்னஸை சட்டப்படியான பிஸ்னஸில் பார்ப்பான். வெற்றி விடு. இந்த நல்லா தரேன். மனப்பூர்வமாக உங்களை வாழ வச்சுட்டேன். நல்லா இருக்கட்டும். கருப்பதா மேட்டுப்பாளையம்மா பொய் புழுத மாதிரி இருக்குது. அங்கே போய் இருங்க. கோயம்புத்தூரா? உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? பா பா பா. இது அங்கே வைங்க. உமக்கு இல்லை. யாரு? உன் பேர் என்ன? கௌதம். என்ன வேலை பார்க்க? படித்து முடிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். பக்கத்தில் வா. சிஏ படிக்கக்கூடிய அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை சப்ஜெக்ட் போட்டிருக்க? முடிய போகிற சைடு சரியா? கண்ணை மூடி பார்ப்போம். நல்ல பேதான், அறிவுள்ள பேதான். கால் வந்துட்டு வா. நீர் மயக்கம் எனது தாயகம். சென்னைக்கு போகணும்னே. என்னைக்கு போகிற? என்னடா? இந்தா சென்னையில் உனக்கு பணிகள் தயாராக இருக்கிறது. வெற்றியுடன் வரலாம். நீ பக்கத்தில் வா. இப்போ தள்ளிடு. கண்ணை மூடி பார்ப்போம். கருப்பசாமி, என் உடம்பு கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது. முதுகெலும்புலேருந்து புஜங்கள்லாம் வலி எடுக்கு. கையெல்லாம் அப்படி ஏதோ அரிக்கி. இதான ஓ நோய்? இந்த பிரச்சனைக்கு செய்வன காரணம் இல்லை தாய். வீணாக யாரையும் நொந்துக்கிடாத. உன் உடம்புல ரத்த ஓட்டம் சரியில்லை. காலில் வந்துட்டு வா. அடுத்தவங்களோட காரணம் இல்லாமல் யாரையும் நோகக்கூடாது. மகா பாவம் அது. உண்மையா இல்லையா? மகா வரலாம். இந்தா மகளே, இந்த நோய் இனிமேல் வளராது. உன்னை காப்பாற்றிட்டேன். நல்லா இருக்கலாம். போய்ட்டான். அவனை கூட்டு வா. நிறுத்திடுவோம். இந்த பணம் கிடச்சாச்சு. போ, சாப்பிட்டு போங்க. கர்ப்பசாமிக்கு அங்கேயே வந்து